நேற்று தைப்பூச இல்லைங்களா போய் முருகரை போய் பாட்டு வரலான்ட்டு போயிருந்தாங்க. கரெக்டாக எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்து இருந்துச்சு. இவர் தெரிஞ்சவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்களா. முருகர் கோயில் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. மொதல் நாள் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க போல். நாங்கள் வந்து போக முடியல. மறுநாள் தான் வந்து போயிருந்தாங்களா தைப்பூசத்தன்னைக்கு. அன்னைக்கு மதியம் வந்து சத்யா அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த சாப்பாடு வந்து எல்லாமே வந்து இருக்கும். என்னென்ன பார்த்திங்கன்னா அவியல், அப்புறம் பொரியல் சொல்லுவாங்க. நிறைய கூட்டு, புளிச்சேரி அப்படின்லாம் இருக்குங்க. பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பாயாசம், பப்படங்க. அரிப்பாயாசங்கிறது சாதத்தில் வந்து ஏதோ மாதிரி செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமேட்டு சாமி கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த பஞ்சாமிரதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வர வழியில் ஒரு கோயிலில் வந்து உற்சவங்க. உற்சவங்கிறது வந்து திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக மிட்டாய் இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் தான் இருக்குங்க. இது வந்து எல்லா டைம்லையும் கிடைக்காது. திருவிழா டைமில் தான் வந்து இதெல்லாம் அந்த கடைங்கள்லாம் போடுவாங்க. அதே மாதிரி இந்த ஜிலேபி ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்குங்க அந்த ஜிலேபி. மொறுமொறுன்னு இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. 2, 3 டைம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதனால பார்த்தோன்னே வந்து வாங்கி கொடுத்தா தம்பிக்கு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.